ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் சொன்ன டயலாக் இந்த வீடியோல வர பல திருடர்களுக்கு ரொம்பவுமே பொருந்தும். இந்த வீடியோல திருடர்கள் திருட போய் அங்க சொதப்பல்ல முடிஞ்ச திருடர்களோட சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சம்பவம் சைனால நடந்திருக்கு. அங்க இரவு நேரத்துல ஒரு திருடன் கடையோட ஷட்டரை திறந்து திருடுவதற்கு முற்படுறான். ஆனா அந்த ஷட்டரை திறக்கிற அளவுக்கு அவங்கிட்ட பலம் கிடையாது. அவன் ரொம்பவுமே ஒல்லியா இருந்திருக்கான். இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கொஞ்சமா ஷட்டரை திறந்திருக்கான். ஆனா திறந்த அந்த ஷட்டருக்கு கீழே அவனோட கால் மாட்டிக்குது. அவனும் காலை வெளியெடுக்கிறதுக்கு பல மணி நேரம் போராடுறான். அவனால முடியவே இல்ல. கடைசியா வேற வழி இல்லாம அந்த இடத்துலயே படுத்தும் தூங்கிடுறான். அடுத்த நாள் கடையோட ஓனர் வந்து இப்படி ஒரு திருடன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு. உடனே போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸ் வந்து அந்த திருடனை கைது பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த சம்பவம் நம்மளோட தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு. அங்க ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஒரு திருடன் மது போதையில ஒரு கடைக்கு திருட வரான். அப்படி என்ன அதிபுத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டான்னு நீங்க கேட்டீங்கன்னா, திருட போகும்போது அங்கிருந்த கேமரால தன்னோட முகம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மறைச்சிட்டு வந்திருக்கான். யோசனை எல்லாம் சரிதான், ஆனா முகத்தை மறைக்கிறதுக்காக அவன் பாலித்தீன் கவரை மாட்டிட்டு வந்திருக்கான். இத மாட்டிக்கிட்டா கேமரால தன்னோட முகம் பதியாதுங்கிறத அவன் நம்பி இருக்கிறான். அதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. போதையில இப்படி திருட வந்தா ஏடா கூடமா இப்படிதான் நடக்கும். சீனால ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒரு திருடன் அந்த லேடி கையில இருந்த செல்போனை திருடிட்டு அங்கிருந்து ஓடுறான். அந்த லேடியும் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. ஓடின வேகத்துல அந்த லேடி தவறி கீழே விழுகிறாங்க. அந்த திருடன் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதா நினைச்சு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங் குள்ள புகுந்துறான். அந்த பில்டிங் வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸ்டேஷனுக்குள்ள புகுந்த அந்த திருடனை போலீஸ் அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. தப்பிச்சு ஓடுறதுங்கிறது முக்கியம் தான், ஆனா எப்படி ஓடணும் எங்க ஓடணுங்கிறத கண்டிப்பா பிளான் பண்ணி இருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஏடா கூடமா ஏதாவது நடக்கும். இங்க ஒரு திருடன் பைக்கை திருடுறதுக்காக வந்திருக்கான். அப்ப அங்க சிசிடிவி இருக்கிறத பார்த்துட்டு பைக் அங்கேயே விட்டுட்டு திரும்ப போயிடுறான். சிசிடிவி கேமரா அங்க இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அவன் என்ன செய்யறான்னு நீங்களே பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, மாறு வேஷத்துல வந்து திருடுறானாமா. இவனோட யோசனையில தீயத்தான் வைக்கணும். கொரோனா டைம்ல மாஸ்க் போடுறது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ, திருடர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா யாரு திருடன் யாரு நல்லவன்னு மாஸ்க் போட்டா சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் நார்த் இந்தியால மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு திருட்டு கும்பல் ஒரு நகை கடைக்குள்ள வராங்க. அவங்கள கஸ்டமர்னு நினைச்சு சானிடைசர் எல்லாம் கொடுத்து அந்த கடையோட ஓனர் வரவேற்கிறாரு. திடீர்னு திருடர்கள் தங்களோட கையில இருந்த துப்பாக்கியை காட்டி அங்கிருந்த மொத்த நகையையும் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த சமயத்துல 2-3 கஸ்டமர் அந்த கடையில இருந்திருக்காங்க. எல்லா நகையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த திருட்டு கும்பல் அந்த கடையில இருந்து வெளியே போகுது. அப்படி அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த எல்லோ கலர் சுடிதார் போட்ட ஒரு லேடி என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. இதாண்டா சான்ஸ்னு அங்க மிச்சம் இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இந்த லேடியும் ஓடி போகுது. திருடுவதற்கு தேவையான எல்லா டூல்ஸையும் பொருட்களையும் பக்காவா எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு திருட்டு கும்பலானது பிளான் பண்ணி வராங்க. எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியா ஒருத்தன் திருடுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மேல ஏற ட்ரை பண்றான். அப்ப அங்கிருந்த கம்பி வளைஞ்சு உடைஞ்சு அவன் கீழே விழுந்துறான். கம்பி உடைஞ்ச சத்தத்தோட கீழே விழுந்த இவனும் வழியில பயங்கரமா சத்தம் போட்டிருக்கான். சத்தம் கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் முழிச்சிடுறாங்க. பயந்து போன இந்த திருடர்கள் பதறி போய் தலைதிரிக்க அங்கிருந்து ஓடி போறாங்க. இங்க ஒரு திருடன் வேலியை தாண்டி வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்றான். ஆனா அங்க அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்குங்கிறது அவனுக்கு அப்ப தெரியல. அது என்னன்னு நீங்களே பாருங்க. இவன் எகிரி குதிக்கிறான். உடனே அவங்க வீட்டுல இருந்த 2 நாய்களும் இவனை கடிக்கிறதுக்கு வேகமா அங்க ஓடி வருது. நாய்கள் வரத பார்த்த உடனேயே வந்த வழியிலேயே திரும்பவும் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு ஓடிடுறான். அமெரிக்கால ஒரு திருடன் ஒரு கடைக்குள்ள புகுந்து திருட முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அந்த கடைக்குள்ள இருந்த 2 பெண்கள் சுதாரிச்சுட்டு அந்த திருடனை கடைக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அந்த கடையை விட்டு வெளியே போறதுக்கு அந்த மெயின் டோர் ஒண்ணுதான் வழி, வேற எது வழியாவும் வெளியே போக முடியாது. இதனால பதறி போன அந்த திருடன் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அப்புறம் வேகமா வந்து கதவு மேல மோதுறான். அப்பவும் அவனால அந்த கதவை உடைக்கவோ திறக்கவோ முடியல. அவன் பலவிதமா ட்ரை பண்றான். ஆனாலும் அந்த திருடனால
அந்த கதவை திறக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அந்த திருடன் அந்த பெண்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடுறான். ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்ல. சிறிது நேரத்துக்கு பிறகு போலீஸ் அங்க வராங்க. வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்திருக்கு. அங்கிருந்த ஒரு மார்க்கெட்ல நிறைய டூ வீலர்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்த 2 பைக் திருடர்கள் அங்க இருக்கிற ஒரு பைக்கை திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஒருத்தன் பைக்கோட லாக் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அமைதியா அங்க உட்கார்ந்து யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருந்திருக்கான். அப்ப திடீர்னு அங்க வந்த பைக் ஓனர் லாக் ஓபன் பண்ணிட்டு இருந்த திருடனை கையும் களவுமா பிடிச்சிடறாரு. ஆனா 2வது திருடன் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். உடனே அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிபட்ட அந்த திருடனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அப்ப கூட வந்த இன்னொருத்தன் அந்த கூட்டத்திலிருந்து நைசா நழுவி போறது சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாயிருக்குது. இங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு மனிதர் அவரோட காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருக்காரு. அப்ப டிரைவர் சீட்ல யாருமே இல்லன்னு தெரிஞ்சு ஒரு திருடன் நைசா போய் காரோட கதவை திறந்து காருக்குள்ள இருந்து பேக திருடுறான். இது வரைக்கும் எல்லாம் சரிதான். அந்த பேக திருடிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்கிறதா நினைச்சு வண்டிய வேகமா ஓட்டிட்டு போய் ஆப்போசிட்ல இருந்த சுவர் மேல மோதி விழுகிறான். இந்த திருடனோட செயலை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வீடியோ சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. இங்க 6 பேர் கொண்ட ஒரு திருட்டு கும்பல் ஒரு கடையோட சேஃப் லாக்க கொள்ளையடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணி அந்த லாக்கரையும் திருடிட்டாங்க. ஆனா அந்த லாக்கரை எடுத்துட்டு போறதுக்கு அவங்க போட்ட பிளான் தான் பயங்கரமா சொதப்பிருச்சு. அந்த லாக்கரை காரோட டிக்கில வச்சு கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா லாக்கரோட சைஸ் ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. அந்த திருடர்கள் காரை மூவ் பண்றாங்க. உடனே அந்த லாக்கர் டிக்கில இருந்து கீழையும் விழுந்துருது. டிக்கில வச்சு ஒரு கயிறாவது கட்டி இருக்கலாம். அப்படி எதுவுமே கட்டாம இவங்க செஞ்ச இந்த முட்டாள்தனத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. லண்டன்ல ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த ஒரு ரேஞ்ச் ரோவர் கார்ல இருந்து சில பொருட்களை திருடிட்டு இந்த திருடன் எதுல எஸ்கேப் ஆகுறான்னு நீங்களே பாருங்க. அங்கிருந்த ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அந்த சைக்கிள் எடுத்துட்டு அவன் 2 அடி கூட நகர்ந்திருக்க மாட்டான். உடனே போலீஸ் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் கூட அசராத அந்த திருடன் திரும்ப சைக்கிள்லயே தப்பிக்கலாம்னு நினைச்சு வேகமா அங்கிருந்து போறான். ஆனா போலீஸ் ஈஸியா டோர் ஓபன் பண்ணி அவனை கீழே தள்ளி விட்டு அவனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் அமெரிக்கால நடந்திருக்கு. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்த ஏடிஎம் மிஷினை திருட ஒரு கும்பல் அங்க வராங்க. ஏடிஎம் மிஷினை செயின் எல்லாம் கட்டி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா மிஷினை பிக்கப் ட்ரக்ல ஏத்தின பிறகு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்த மட்டும் வண்டி எடுத்துட்டு போகணும். மத்தவங்க எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுதான் பிளானு. ஆனா மிஷினை ஏத்தினதுக்கு பிறகு எல்லாரும் ஓடுறத பார்த்து வண்டி ஓட்ட இருந்த அந்த திருடனும் அவங்க கூடயே ஓடி போயிடுறான். கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது வண்டி எடுக்க மறந்துட்டுமே நினைச்சு திரும்பவும் வந்து அவன் வண்டி எடுத்துட்டு போறான். ஆனா இந்த அதிமேதாவித்தனமான திருடர்களை 1 மணி நேரத்துல போலீஸ் பிடிச்சிடறாங்க. இங்க ஒரு லேடி டைமண்ட் ரிங் வாங்குறதுக்காக ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன் அங்க டைமண்ட் ரிங் வைக்கப்பட்டிருந்த மோதிர பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற மாடல்ஸ அந்த லேடிக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த லேடி ஒரிஜினல் டைமண்ட் ரிங்க ஆட்டையை போட்டுட்டு டூப்ளிகேட் டைமண்ட் ரிங்க நைஸா அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த லேடி வைக்கிறா. எல்லாத்தையும் பக்காவா பண்ண அந்த லேடிக்கு அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறது தெரியாமையே போயிருச்சு. சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அந்த லேடிய கையும் களவுமா பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல திருடர்கள் செய்த இந்த முட்டாள்தனமான சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.